ஒரு வழியா இப்போ வருதுன்னு சொல்லிட்டு சாம்சங் கேலக்ஸி S23 FE சீரிஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் என்கிட்ட 3 கலருமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ரொம்ப குயிக்கா. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். ஸோ உள்ள நமக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்கு, புக்லெட்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் போனா போதுன்னு அதையும் கொடுத்துருக்காங்க. 3 கலர்ல எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, மின் கலர். உங்களுக்கு பின்னாடி சட்டிலான கலர் அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் பண்றதுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான். அது வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே வந்து இருக்கு. பட் இதுவே நீங்க கிராஃபைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேட்ல அலுமினியம் ஃப்ரேம் வந்து இருக்கு. பட் அதுவே நீங்க பர்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிக்கிற பர்பிள் இருக்கு. அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அது சில்வர் கலர். எப்படி அந்த காம்போ ஒர்க் ஆகும் தெரியல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இது. ஸோ இந்த மின் கலர் இதை வச்சு பேசிடலாம். 8GB RAM 256GB ஸ்டோரேஜ்க்கான மாடல் எங்கிட்ட இருக்குங்க. ஸோ பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 5ன்னு சொல்றாங்க. அண்ட் முன்பக்கமாகவும் டிஸ்பிளேலையுமே கார்னிங் உள்ள கிளாஸ் 5 இருக்கு. ஓகே. அண்ட் சைடில் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேமராவுடைய டிசைன் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். சூப்பர், நல்ல வேலை கார்னிங் உள்ள கிளாஸ் 5 இருந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு ரைமிங் அவ்வளோதான். சரி, ஓகே. இதை விட்டுட்டு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பின்பக்கமான டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப்பில் முன்ன இருந்த டிசைன் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சைட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ பின்பக்கம் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. பட் கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. யூடியூப்ல HDR உடைய சப்போர்ட் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ வரைக்கும் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து இருக்கு. நீங்கள் விஷுவலாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஜென்ரேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. என்னடா இது பேட்டரியும் அப்படியே இருக்கு, இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு பார்த்தா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Exynos 2200 சொல்லக்கூடிய யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 4 nm ப்ராசஸருங்க. ஸோ இந்த ப்ராசஸரை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 டைம்ஸ் ஒரு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து இதில் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திக்னஸும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இது வந்து சூடாகாம தடுக்குதா அப்படின்றத வந்து குறிப்பா வந்து பார்க்கணும். ஸோ இது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான். அதனால இன்னும் ரிவ்யூ பண்ணல. நாங்கள் இன்னும் ஃபுல் டெஸ்டிங் பண்ணும்பொழுது இது கொதிக்குதா என்னன்றதை நான் அப்போ சொல்றேன். அண்ட் இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ரே ட்ரேசிங் ஜிபியும் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் FE. கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு செட்டப்ங்க. 12 மேப்ஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸுக்கான OIS சென்சர் வித் f1.8 அப்பச்சர் இருக்கு. மூன்றாவதாக 8 மேப்ஸுக்கான கேமரா. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மேப்ஸுக்கான கேமரா வந்து இருக்கு. உங்களுக்கு ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4Kல 60 FPS வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ரியர்ல 8Kலயே வந்து வீடியோ எடுக்க முடியும். அண்ட் நாங்கள் அவுட்டோர்ல பல இடங்கள் வந்து கேமராஸ் எல்லாம் வந்து எடுத்து ஓப்பனாக வந்து எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோன் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. பட் மற்றபடி கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. முன்ன இருந்த FE சீரிஸை விட இதோடைய கேமரா இம்ப்ரூவ்மென்ட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஒரு சில இடத்துல. பட் எஜ் டிரெக்ஷனாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும் பார்க்கறது நல்லா இருக்கு. செல்ஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷலி நைட்டோகிராஃபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கு. முதல் முறையாக FEல கொடுக்குறோன்றது போல சொல்றாங்க. ஸோ நாங்கள் லோ லைட்டில் கொஞ்சம் தான் எடுத்தோம். இப்போ தான் ஃபோன் கையில் வந்துச்சு இல்லையா, அதனால ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த ஃபோன் இன்னும் டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வரணுமான்றதை கடைசியில் ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க. டைப் சிக்கான பொறுத்த வரைக்கும் இன்னொரு டெஸ்டிங். ஓகே. டைப் சிக்கான போட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.2 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் இருக்கு. NFC-யும் இருக்கு. IP68க்கான ரேட்டிங் இதில் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு One UI 5.1 வந்து கொடுக்குறாங்க. Android 13 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இதில் வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து சாம்சங்கில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. அண்ட் முன்ன இருந்ததை விட இது கொஞ்சம் வேகமானு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இருக்கு. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக வாங்குறவங்களுக்கு அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வந்து போக 50,000 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரைஸிங்க்கு தான் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்னலாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் வந்து ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது?